பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் டிஎன் ட்ரோல் மீடியாவினுடைய ஆர்கனைசர் நண்பர் சே அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். ஐயா, அப்புறம் உடம்பு எப்படி இருக்கு? ஓகே, இப்போ பரவாயில்ல. இன்னும் ஒரு வாரம் தான். அப்புறம் சிங்கத்தின் வேட்டை தொடரும். இன்னைக்கு ஒரு அப்புறமா கையை ஏன் சேரே எடுக்கிற அது வந்துடும். இன்னும் ஒரு வாரம் தான். இப்போ அந்த சிங்கத்தை தடவ முடியாது. சிங்கத்தை லெஃப்ட்ல தடவை. இன்னைக்கு நீங்க சிங்க வீடியோ தான் போட்டிருக்கேன். பாண்டிச்சேரியில் விஜய் அவர்கள் பேசியதற்கு பிறகு அது ஒன்றும் பெருசாக செல்ஃப் எடுக்கலை. பலர்கிட்டையும் ஏதாவது விமர்சன பொருளாக மாறும் அப்படின்லாம் நினச்சோம். பட் ஆனால் அது கோர்வையாகவே எதுவுமே பேசப்படலைங்கிறதுனால கடந்து போயப்பட்டுருச்சு. ஆனால் அதில் அவர் பேசினதில் தமிழ்நாட்டு அரசு வந்து பாண்டிச்சேரியை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு பேசினது, அப்பட்டமாக பல இடங்களில் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டையும் என்ஆருடைய ஆதரவு நிலைப்பாட்டையும் பேசியது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சது. அதில் பாஜகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ ஒருத்தருக்கு ஆதரவாக அவர் பேசி அமைச்சரவை இன்னும் தரலை அப்படின்னு ஒன்றிய அரசே அப்படின்னு கண்டித்து பேசியிருக்கிறாரு. ஆக்சுவலாக பாண்டிச்சேரி இப்போது அது வந்து தமிழ்நாடு மாதிரி மாநிலம் இல்லை, யூனியனு. ஒரு அங்கே போட வேண்டிய மினிஸ்ட்ரி வந்து ஒன்றிய அரசு தான் போடணுமா? இல்லை, ரங்கசாமியே பண்ணலாத. ரங்கசாமி தான் பண்ணணும். ரங்கசாமி தான் பண்ணணும். அப்புறம் இவர் வந்து பேசுகிறாரு. ஆனால் அவர் வந்து தேடி போனால் ஜான் அப்படின்ற பேரை பார்த்த உடனே சரி ரைட்டு, ஒரு கிறிஸ்தவர் மொழி மத சிறுபான்மையினர், அதனால் அவர் வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்கன்னு நினச்சா அவர் நல்லா பிஜேபி துண்டை மாட்டிக்கிட்டு பக்காவாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. கேட்டால் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தான் எனக்கு வந்து மினிஸ்ட்ரி சீட்டு தரமாட்டுறாரு, நான் அவர்கிட்ட பேசணும், அதுக்கு எதுக்கு மோடியை திட்டுறாரு விஜய்னு தெரியல அப்படின்னு அவர் கலாச்சிட்டு, இருந்தாலும் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த ஜான்குமார் அப்படிங்கிறவர் யார்? ஜான்குமார் யார் அப்படின்னா, அவர் வந்து பாஜகவால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, காங்கிரஸ்லேருந்து விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ. காங்கிரஸ்ல இருந்தவர். ஆமாம், நாராயணசாமி சிஎம்ஆ இருந்தார் இல்லையா? அப்போ ஆட்சி கலைப்பு நடைபெறுது. ஒரு 3 மாதம் தான். அப்போ இருந்த சபாநாயகர் அதை கிடப்பில் கூட போட்டிருக்கலாம். ஆனால் அவர் வந்து அதை ஏற்றுக்கிறாரு. இந்த 11 எம்எல்ஏவோ சம்திங் அவங்க போய் ராஜினாமா பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்கிறாரு. ஆட்சி கலைப்பு நடைபெறுது. அதில் ஒரு ஆள் இவர் போய் பாஜகவில் அங்கேருந்து போய் சேர்றாரு. ஆனால் இவர் அதுக்கு முன்னாடி பல கட்சிகள் மாறி இருக்காரு. இவர் வரலாறு எடுத்தால் சூப்பராக இருக்கும். இந்த பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு வந்து முத ஒரு டெக்ஸ்டைல் ஆரம்பிக்கிறாங்க. பிரெஞ்சு புரட்சியில இருந்தே இருக்கிறார். ஸ்டார்டிங்ல இருந்தே இவர் ஜான் வந்து பிரெஞ்சு புரட்சியில் இருக்காரு. இல்ல, ஜான் ரூபா கொடுத்தாரு. ஜான் பேரை வச்சு சொல்ல. அப்ப பிரெஞ்சுல வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாரம்பரியமான ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்டரி மாதிரி அது. அதை வந்து க்ளோஸ் பண்றாங்க. ரங்கசாமி தான் சக்சஸ்ஃபுல்லா க்ளோஸ் பண்றாரு. ஏன்னா அது நஷ்டத்துல போகுது. அங்க ஒரு கூலிக்கு வேலை செஞ்சவர் தான் இந்த ஜான்குமாரோட அப்பா. ஆனா இப்ப இந்த ஜான்குமார் பல கோடிகளுக்கு அதிபதி. உழைப்பால முன்னேறி இருக்கு. அந்த உழைப்பை தான் நான் இப்ப சொல்ல போறேன். அந்த உழைப்புக்காகத்தான் இப்ப விஜய் வந்து அவருக்காக வந்து குரல் கொடுத்திருக்காரு. ஜோ ஸ்டாக்ஸ் மாதிரி அவங்கள தனியா நிக்க வச்சு அந்த உழைப்பு என்னன்னு மார்டின்றவர் லாட்டரி வித்தார் இல்லையா? இவரும் அதே மாதிரிதான் லாட்டரி வித்திருக்காரு. அந்த லாட்டரி எப்படின்னா சுரண்டுனா வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி லாட்டரி. இன்னைக்கு சுரண்டா இன்னைக்கே பணம். ஓ, அப்படியான ஒரு லாட்டரியை விற்கிறாரு. அந்த பெட்டி கடையில வந்து தொங்க போட்டு நம்ம வாங்குற 50 காசு சீட்டு அது இல்ல, 20 10 பைசா அது அது வேற. கடைசி 20 ரூபாவே வராது அந்த சீட்டு வேற. இவர் வந்து சுரண்டுனா சீட்டுன்ற மாதிரி சீட்டு பண்றாரு. அந்த சீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? வள்ளல். அவர் வச்சிருந்த கம்பெனி பேரு வள்ளல் சீட்டு. அதை வந்து சுரண்டி பண்றாரு. அது ரொம்ப பாண்டிச்சேரி ஃபேமஸ். இன்னைக்கு சம்பளம் வாங்குறாங்கன்னா ஒட்டுமொத்த சம்பளத்துக்கு சீட்டு வாங்குவாங்க. 5000 சம்பளம்னா 5000 வாங்குவாங்க. அந்த அளவுக்கு அதுல போலி சீட்டு இவர் லாபிலே நடக்குது. போலி சீட்டு நிக்குது. இப்ப இவரு பயங்கரமா சம்பாதிக்கிறாரு சார், பயங்கரமா சம்பாதிச்சிடுறாரு. அதான் போலி சீட்டுன்றது வந்து அனுமதி கேட்டு அடிக்கப்படுறதை விட எக்ஸ்ட்ராவே அடிப்பாங்க. அடிக்கிறது டம்மியாவே பல இதை போட்டு காசு பார்த்துறாரு. அதுல காசு வந்து இவருக்கு சேர்ந்துருது. அடுத்ததா இவர் வந்து அடுத்த கால் வைக்கிற பிஸ்னஸ். இப்படி ஒரு ஆளுக்கு தான் விஜய் சப்போர்ட் பண்ணாரு. அப்பப்ப இந்த வார்த்தையை சொல்லணும். அடுத்ததா ஒரு கேபிள் டிவிக்கு ஜம்ப் ஆகுறாரு. இந்த ஸ்கை டிவி, வின் டிவி, வின் டிவி அது க்ளோஸ் ஆயிடுச்சு. லோக்கல்ல கூட சொல்ல முடியாது. ஓனரே தேடிக்கிட்டு ஸ்கை டிவி, கிங் டிவி இப்படி ஏதாவது வரும். நம்ம சாகர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் விஷுவலே இவ்வளவுதான் இருக்கும். சுத்தி விளம்பரமா இருக்கும். அந்த மாதிரி இவர் ஏரியா இந்த சேனலை வந்து ஓபன் பண்றாரு. பாண்டிச்சேரி முழுக்க பாண்டிச்சேரியே பிடிக்காது. ஆமா, அதுல ஏரியாவா ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி அப்ப திருட்டு விசிடி பயங்கர ஃபேமஸ் அந்த பாண்டிச்சேரியில. இங்க இருக்க நடிகர்கள்லாம் திருட்டு
சிமெண்ட் விசிறி அதிகமா பாண்டிச்சேரியில தான் போகுது அப்படின்னு பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் நடத்தியிருக்காங்க. விஷால்லாம் போயிருக்காரா? விஷாலுக்கு முன்னாடி, விஷாலுக்கு பின்னாடி கிமு கிபி மாதிரி இது வேற. அப்ப இது நடக்குது இல்லையா, இவர் என்ன பண்ணுவாருன்னா இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது அப்பயே ஓடும். எதுல? கேபிள் டிவில ஓடும். அந்த அது சென்னையிலேயே கூட அது சில இடங்கள்ல இருந்துச்சு. ஆமா, சென்னையிலேயே கூட இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கே ஓடும். கந்தசாமிலாம் அப்படிலாம் ஓடுச்சு. நான் சின்ன வயசுல பார்க்கும்போதுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டை கட் பண்ணிடுவாங்க, பாட்டை கட் பண்ணுவாங்க, ஃபைட்டை கட் பண்ணிடுவாங்க, சீன்ஸ்னு போட்டு படத்தையே ஓட்டிடுவாங்க. தியேட்டர் பண்ணிட்டு ஓடும். ஒருத்தன் எதிர்த்து நடந்து நிழல் மாதிரி நடந்து போவான். அந்த மாதிரி இதெல்லாம் படம்லாம் ஓடும் ரொம்ப அதிகமாயிருக்கு. அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அது பேரும் வள்ளலா? அது உண்மையிலே வள்ளல் தன்மை. அதுக்கு பேர் வந்து ஜேவி கேபிள் நெட்வொர்க். ஜே ஃபார் ஜான், வி ஃபார் அவங்க ஒய்ஃபோட முதல் பேர். ஜோசப் விஜய் இல்லையா? ஜோசப் விஜய். அது ஃபியூச்சர்ல கண்டிப்பாக போல. உங்கள் ஜேவி வெற்றி வேட்பாளர். ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் மட்டும் பேசுவோம், அப்புறமா அரசியல் கடந்து அந்த பாதி. அடுத்ததா இவர் என்ன பண்றாருன்னா பிசினஸ் டு அரசியலுக்கு போறதுக்காக இந்த நலத்திட்டங்கள்லாம் செய்யறாரு. உழைச்சு சம்பாரிச்ச காசுல நலத்திட்டங்கள்லாம் செய்யறதுக்காக சுத்தி இருக்க எல்லாருக்கும் அரிசி, சமூக நீதி போராட்டம் அந்த மாதிரி முன்னெடுத்தாரு. அப்படி இல்ல, நலத்திட்டங்கள் அரசியல் போராட்டம்னா அதான் அந்த மாதிரி இடஒதுக்கீடு, அரிசி பருப்பு இந்த மாதிரி ஏதாவதெல்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் செய்வாரு. என்ஜிஓ ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுவுமே எப்படி பண்ணாருன்னா ஹாங்காங்க்கு பயணம் பண்ணி போறாப்ல. வரும்போது நம்ம ஊர்ல இங்க இந்த தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு இருக்குல்ல, சிப்பு வச்ச ரேஷன் கார்டு, அந்த மாதிரி ஒரு கார்டை மொத்தமா வாங்கிட்டு வந்துடுறாரு. எம்டி கார்ட்ஸா வாங்கிட்டு வந்துட்டு இங்க இருக்கிற அவர் தொகுதியில் இருக்க ஆளுங்க எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு. டெக்னாலஜியை புகுத்தி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதுல அவர் போட்டோ இருக்கும், அவர் பையன் போட்டோவும் இருக்கும். இப்போ அந்த கார்டு இருக்கு பாண்டிச்சேரியில. அந்த கார்டு எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு அந்த கார்டில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து என்கிட்ட இந்த நாள் வந்து இவ்வளோ பொருள் வாங்கிறீங்கன்னா நான் டேட்டா சேவ் பண்ணி வச்சுப்பேன். அந்த ரிலையன்ஸில் வந்து கடைசியாக கார்டு கொடுப்பாங்க, மெம்பர்ஷிப் மாதிரி. இப்போ நீங்கள் பக்கத்து தெருவில் இருக்கீங்க, முனியமா என்கிட்ட இவ்வளோ நாளைக்கு 20 கிலோ அரிசி இதெல்லாம் வாங்கியிருக்கு, ஓகே வச்சுக்கோ. அடுத்த 2வது வாட்டி வருதுன்னா அந்த டேட்டா இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்காரன் டேக் போடுற மாதிரி. ஆமாம், ஒரு தரவுகளை ஒரு தனிநபருடைய டேட்டாவை திருடுறதே தப்பு. இது அங்கே லீகலாக நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வாங்கினாங்க அவங்க ப்ரூஃபை வாங்கியே நடந்துகிட்டே இருக்கு. ஐடி ப்ரூஃபை வாங்கி செய்யுது. ஆமாம், அவங்களுக்கு தெரியும்ல யார் யார் வேணும்னு தெரியணும்ல. ஸ்டோர்ல இருக்கிறது வந்து வெறுமனே நம்ம பேரை சொன்னோம்னா ஒரு கார்டு போட்டு கொடுப்பாங்க. ஆமா, மித்தபடி நம்மளோட எந்த டீடைல்ஸ் மெம்பர் இது ஃபோன் நம்பர் வாங்குவாங்க, ஃபோன் நம்பர் வாங்க. அவ்வளவுதான். இங்க வந்து யார் யாரு தொகுதியில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப அந்த ப்ரூஃப் எல்லாம் வாங்கிக்கிட்டு நீ யாரு, இந்த இதுவா, இந்த நம்பரா, அப்போ ஓகே நீ வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சோ நீ எல்லாரும் வாங்கிக்கோங்க அப்படின்னு இதை வாங்கி இப்போ வரைக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கு. கார்டு கொடுத்துருவாரு. கார்டுக்கு வந்து அரிசி பருப்பு மளிகை ஜாமான் என்ன வேணாலும் காசு அது இதுன்னு அப்படியே ஓடுது. இந்த காசு எப்படி வருதுன்னு சொல்றேன், பின்னாடி சொல்றேன். இப்ப இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப இவர் அரசியல் என்ட்ரிக்கு வராரு. ஃபர்ஸ்ட் அரசியல் இது வந்து பாண்டிச்சேரி முழுக்க நடக்குது. நெல்லித்தோப்புல இருந்து பாண்டிச்சேரி முழுக்க காமராஜர் இவரோட தொகுதியில இருந்து எல்லா இடங்கள்லயும் நடக்குது. இப்போ இவர் ஃபர்ஸ்ட் அரசியல்ல எங்க என்ட்ரி ஆகுறாருன்னா ஜானகிராமன் அப்ப எக்ஸ் சிஎம்மா இருக்காரு. அவர் ரொம்ப ஜாம்பவான், பாண்டிச்சேரியவே கைக்குள்ள வச்சிருக்கிறவர். அவர் மூலியமா இவர் கட்சிக்குள்ள சேர்றாரு. ஒரு அறியப்பட்ட முகம் ஆயிட்டார்ல, திமுகவுல சேர்றாரு. இவர் அறியப்பட்ட முகம் ஆயிட்டாரு. லாட்டரி வித்திருக்காரு, லாட்டரி வித்திருக்காரு, உழைச்சு கேபிள் டிவி பண்ணியிருக்காரு, உழைச்சு நலத்திட்டங்கள் உழைச்சு படம் போட்டிருக்காரு. ஆமா, உழைச்சு அறியப்பட்ட முகம் ஆயிடுச்சுன்னு சொல்லி திமுக குறை. சரி, இவர் என்ன பண்ணாருன்னு பொறுப்படாது கொடுக்கல, சரி வாப்பா அப்படின்னு வச்சிடுறாரு. இப்போ அறிவாலயத்தில் இந்த தேர்தலுக்கு நேம்லாம் கொடுப்பாங்கல்ல, யார் யாரெல்லாம் போட்டிடுறீங்க அப்படின்னு. அப்போ இவர் வந்து உழவர் சந்தையா ஏதோ ஒரு இடத்துல போட்டிடுறதுக்காக ஊனி எழுததான் போனாரு. ஊனி எழுத போகும்போது சுற்றி இருக்கவங்களாம் அடிச்சு, நீ லாட்ரி சீட்டு வச்சுட்டு நீ வந்து ஏமாத்திக்கிட்டு இருப்ப, நீ வந்து சீட்டு கேட்குறியா, என் கட்சி என்ன நினைச்சுன்னு அறிவாலயத்தில் அடிச்சு விரட்டியிருக்காங்க, சட்டையெல்லாம் கிழிச்சு அடிச்சிருக்காங்க. அங்கேருந்து ஓடினவர் தான் போயிட்டாரு. திமுகல எம்எல்ஏ சீட்டு கேட்கறதுக்காக ஃபார்ம் பில் பண்ண வர்றாரு. வந்தவரை அடிச்சு விரட்டி உனக்கு சீட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாங்க. கிளம்பி வந்துடுறாரு, போயிடுறாரு. இல்ல வேகமா எங்க போறாரு, அங்க போயிட்டு மறுபடியும் அவர் வந்து அங்க போய் நின்றுட்டு அவர் ஒரு வாட்டி நெல்லித்தோப்புல அந்த ஜானகிராமன் அவரும் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் நெல்லித்தோப்புல போட்டிடுறாரு, தோத்துடுறாரு. அதுக்கப்புறமா காங்கிரஸ்ல இவர் ஜாயின் பண்றாரு. அப்ப நாராயணசாமி தான் சிஎம். காங்கிரஸ்ல நாராயணசாமி சேர்ந்த உடனே இவர் நெல்லித்தோப்புல இவரு வெற்றி பெறாரு. வெற்றி பெற்ற உடனே நாராயணசாமி வந்து டைரக்டா தேர்தலில் போட்டியிடல, ஆனா அவர் சிஎம் வேட்பாளர். இப்ப 6 மாசத்துல அவர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ராஜினாமா பண்ண, யாரையாவது ஒருத்தர் ராஜினாமா பண்ண வச்சு சிஎம் ஆகணும்.
அப்போ அவர் சூஸ் பண்ற தொகுதி இதே நெல்லித்தோப்பு ஜான் குமார். ஏன்னா இப்பதான் நான் வாழ்க்கையிலே எம்எல்ஏ ஆயிருக்கேன், இப்பயே என் குடியை கெடுக்கிறேன்னு, சரிங்க நீங்க கேக்குறீங்கன்னு கொடுத்துட்றாங்க. ஏன்னா வேற எந்த கட்சியும் சேர்த்துக்கறல இவர. ஆமா, காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டு எம்எல்ஏ கொடுத்துட்டாங்க, திரும்ப பறிச்சுக்கிறாங்க, திருப்பி கொடு அப்படின்னு கேட்டுறாங்க. யாரையாவது நீக்கணும்னா கட்சிக்காரங்க. ஆமா, மாறா ஒரு டீலிங். நீ வந்து டெல்லியில இருந்து இங்க வர்றதுக்கு சூப்பர் ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, நீ வந்து ஒரு கம்யூனிகேட்டர் மாதிரி, சிறப்பு பிரதிநிதி மாதிரி, டெல்லி காங்கிரஸ் இங்க பாண்டிச்சேரிக்கு ஒரு பிரதிநிதி மாதிரி, ஆர் ரவி மாதிரி. ஆமா, அது கௌரவமான பதவிங்க, அதை விட டம்மிங்க. இல்ல அப்படி சொல்ல முடியாது, சரி. அப்போ இவர் இருந்தாலும் இதில் பணம்லாம் பார்க்க முடியாதுல்ல. அப்போ இவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல எம்எல்ஏ கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த வைத்தியலிங்கம்னு ஒருத்தர், அவர் வந்து காமராஜர் நகர் தொகுதியில் நிற்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா எம்பி தேர்தலுக்கு போட்டிடுறாரு. அந்த எம்பி தேர்தலுக்கு போட்டியிடும்போது இந்த இடம் வேக்கண்ட் வந்துருது, இவர் இதை ராஜினாமா பண்ணிடுறாரு. உடனே இவர் இந்த தொகுதி எனக்கு கொடுத்துருங்க, எந்த தொகுதி அது? காமராஜர் நகர் தொகுதியை எனக்கு கொடுத்துருங்கன்னு ஜான்குமார் இங்கே வந்து நின்றுறாரு. ஓகே, அப்போ இவர் இங்கே வந்துடுறாரு இல்லையா. இப்போதான் ஆட்சி கலைப்பு நடக்குது. ஆட்சி கலைப்பு நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை பாஜக விலைக்கு வாங்குது, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்ல. அப்படி வாங்கினவங்கள இவரும் ஒரு ஆள், இவரும் தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போனோடனே பாஜகவில் சேர்ந்துடுறாரு. அடுத்த தேர்தலில் பாஜக சார்பாக அதே காமராஜர் தொகுதியில் இவர் வெற்றி பெற்றுறாரு. நெல்லித்தோப்பில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா இவருடைய மகன், ஒரு சிறுவண்டு, மீசேட்டி பார்க்காத ஒரு சிறுவண்டை நெல்லித்தோப்பில் ஜெயிக்க வச்சிடறாரு. இவர் ஒரு பக்கம், அவர் பையன் ஒரு பக்கம் எம்எல்ஏ. இப்ப விஜயோட கொள்கை என்ன? வாரிசு அரசியலை எதிர்ப்போம். ஆமா, இங்க உதயநிதியை எதிர்க்கும் போது அங்க எதிர்க்கணும். ஆனா இப்ப அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அமைச்சர் பதவி கொடுங்க, அவர் சீரும் சிறப்புமா செய்வாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு விஜய். எந்த காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிறவனு இவனுங்க பூரா உருட்டுறானு, அந்த காங்கிரஸ் ஆட்சியை காலி பண்றதுக்கு கையெழுத்து போட்டு பாஜக சேர்ந்த ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி இன்னும் கொடுக்கலையே. யார கேக்குற? அதையும் தப்பா கேக்குற. தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் எழுதினாலும் தப்பான அட்ரஸுக்கு, அமைச்சருக்கு போஸ்டிங் போடுனாலும் தப்பான போஸ்டிங் போடல. ரேஷன் கார்டு இல்லை, கடை இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அதுலயும் பொதுச்செயலாளர் புதுச்சேரி தான், சொந்த ஊர்லயே இந்த நிலைமை. டெலிவரியே புதுச்சேரி, நான் தான் இன்னைக்கு காலையில் புடுங்கடிச்சு வாங்கினேன் அப்படின்னு கத்திருக்கலாம், அதை கூட செய்யல. அப்ப இவர் வந்து அங்க இருந்து ஜெயிக்க வச்சுக்கிறாங்களா. சரி, இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறமா இவர் பண்ண ஊழல்ல சொல்றேன். இவர் பேசினார்ல, பாண்டிச்சேரின்னு நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வர்றது பாரதியார் அப்படின்னார்ல. பாரதியாரா? பாரதியார் பாரதிதாசன் இவர் சொன்னாரு. அந்த பாரதியாரை குறிப்பிட்டு இன்னொன்னு சொல்றேன். அங்க வந்து ஏழை மாரியம்மன் ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு சொந்தமான ஒரு தோப்பு, அந்த தோப்புக்கு பேரு குயில் தோப்பு. அந்த குயில் தோப்புல தான் பாரதியார் வந்து உட்கார்ந்து பாட்டு எழுதுவாராம், பாடுவாராம். அங்கதான் அவர் இன்ஸ்பயர் ஆயிருக்காருன்னு ஒரு வரலாறு இருக்கு. அப்ப அந்த தோப்பு வந்து இவரு ஜான்குமாருக்கு கண்ணு உறுத்திருச்சு, தூக்கு அப்படின்னு தூக்கிட்டாப்புல. அபகரிச்சிட்டார் கோவில் நிலத்தை. கோவில் நிலத்தை அபகரிச்சார். அப்போ கோவில்காரவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்ல தான் அந்த கேஸ் வந்துச்சு. சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் வரவும் இவர் ஜான்குமார், ஏங்க நான் எடுத்தேன் திரும்ப கொடுத்துட்டேன்ட்டாரு. நான் எடுக்கலன்னு கூட சொல்லல, எடுத்தேன், ஆமா உண்மைதான், நான் திருடுனா திரும்ப கொடுத்துட்டாங்கன்னு கொத்துக்கிட்டாரு. டான்சி நில வழக்கில் அம்மையார்கள் செய்தது போல அது மாதிரி கொடுத்துட்டாரு. இப்ப இந்த ஊழல், இந்த அபகரிப்பு, நில அபகரிப்புக்காரருக்கு தான் விஜய் வந்து சப்போர்ட் பண்ணாரு. மறுபடியும் பதிவு பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்ப இது ஒன்று நடந்துருச்சா. அடுத்ததா வருவோம். காசி நைட் கிளப்னு ஒன்று காமராஜர் தொகுதியில் ஒன்று இருக்கு. அந்த காசி நைட் கிளப் வந்து எப்படின்னா, அது எப்படி ஒரு விலைக்கு வாங்கினாருன்றது மர்மம். அது இவருக்கு சொந்தமானது. எப்படி அதை தூக்குனாரு, என்ன லாபி பண்ணாருன்றதே மர்மம். அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும்னா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எவ்வளோ கூட்டம் இருக்கும், ஆமா, அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டு குடி கும்மாளமா பயங்கரமா இருக்கும். செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. ராத்திரி பகல் ஃபுல் ஃப்ரீடம், போலீஸ் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்க இப்போ போனால் கூட அது பயங்கரமா இருக்கும். அதை லாபி பண்ணி தூக்கிட்டாரு, சரிங்களா? ஒன்று. அடுத்ததா ஃபுட்பாலில் பாண்டிச்சேரியில் நிறைய காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுட்பாலை பற்றியே தெரியாத இவர் ஃபுட்பாலில் போய் உள்ள நுழைஞ்சு ஃபுட்பால் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டாக ஆயிடுறாரு. இதெல்லாம் இவர் எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு வர்றது. ஆமா, பிஜேபியில சேர்ந்ததுக்கு பிறகு. ஆமா, ஃபுட்பால் அசோசியேஷன் பிரசிடென்ட்டாக ஆயிட்டாரு. இப்போ அதுல இருந்தும் நிறைய அமௌண்ட் வருது. இப்போ இதெல்லாம் தக்க வச்சுக்கணும், ஏதாவது ஒரு பொறுப்பு வேணும்ல, அதுக்கு தான் அமைச்சர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா. அடுத்ததா இப்போ இன்னொன்று வர, ஏன் இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல? இப்போ இவர் இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு, பணபலம் இருக்கு, பிஜேபியோடைய தயவுல தான் அங்க என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னா, கட்டாயம் அவங்க தரப்புல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு அமைச்சரவை கொடுக்கறது தப்பு இல்லை. அதனால அது ஏன் ஜானா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற விஜய்க்கு வந்து ஆர்வமா இருக்கு. அந்த ரிபலா அவர் வந்து குரல் கொடுக்குறாரு.
நியாயமான கோரிக்கை தானே, இப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம். நியாயமா கொடுக்கணும். என்னன்னா அதுக்கு காரணம் ஆதவோட மச்சான். ஆதவோட மச்சான் ஜேசிஎம், ஷார்ட்டா அவர் செல்லமா ஜேசிஎம்னு கூப்பிடுவாங்க. அவர் பேர் என்ன? ஜோஸ் சார்லஸ் மார்டின். நீங்க பாண்டிச்சேரிக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், அன்னோன் நம்பர் கால்ல இருந்து. சார்லஸ் மார்டினை உங்களுக்கு தெரியும் என்றால் 1 அழுத்தவும், தெரியவில்லை என்றால் 2 அழுத்தவும், பேனரில் பார்த்தால் 3 அழுத்தவும், தூரத்தில் பார்த்தால் 4 அழுத்தவும், பேரை கேள்விப்பட்டிருந்தா 5 அழுத்துங்க, தெரியலன்னா 6 அழுத்துங்கன்னு சிங்கமுத்து வடிவேலிட்ட கேட்பார்ல, தம்பி குட்டையா கருப்பா தெரியுமா? அப்படி ஒரு கேம்பெயின், ஒரு அரசியல் தலைவரை பிரபலப்படுத்துறதுக்காக ஜேசிஎம் வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக இப்ப பாண்டிச்சேரி ஃபுல்லா இதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது லட்சிய ஜனநாயக கட்சி. அது வந்து இதுதான் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. இப்ப இவர் தான், ஆனா ரொம்ப வருஷமாவே அந்த பையன் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு அவர் பிஜேபியுடைய ஆதரவாளர், பிஜேபியினுடைய முகமா தான் அவர் ப்ரொமோட் செய்யப்பட்டார். அதற்கு பிறகுதான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதா மாறுகிறார். இது வந்து பாண்டிச்சேரியில் எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவரை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயம் வருது எல்லாருக்கும். என்னடா இது, அதாவது பாண்டிச்சேரி தமிழ்நாட்டு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டு சினிமா தான் பாண்டிச்சேரி அரசியல். இப்போ நீங்க இந்த வாரம் ஏதாவது ஒரு பெரிய ஹீரோட டியூட் பட ஹீரோ நல்லா வந்துச்சுன்னா கொஞ்ச நாள் டியூட் பேசுவாங்க, அடுத்து பராசக்தி வரும்னா பராசக்தி பேசுவாங்க, அப்படி ஓடும். அந்த மாதிரி அங்கே யாருமே சஸ்டெயினான, இப்போ தமிழ்நாட்டில் சஸ்டெயினான ஒரு ஆள் ஹீரோ அப்படி செம்ம நிற்பாங்கல்ல. இப்போ ஆந்திராவில் எப்படி கரெக்டாக ஒரு நடிகர் அப்படின்னு நிலையா நிற்கிறாங்கல்ல, அப்படி யாருமே இங்கே தமிழ்நாட்டில் இல்லைல்ல. அது மாதிரி தான் அங்கே அரசியல். நிலையான ஒரு அரசியல்வாதியை அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க, உடனே மாறிக்கிட்டே இருக்கும். யாரையுமே நம்பி பெருசாக வச்சுக்க மாட்டாங்க, தேர்வு செய்ய மாட்டாங்க. அப்படிதான் அங்கே எல்லாருக்குமே பிரச்சனை. இப்போ இந்த ஆள் புதுசாக விளம்பரம்லாம் பண்ணுறாங்க. இங்கேயாவது பேனர் கலாச்சாரம்லாம் தடை செய்யப்பட்டிருக்குல்ல, பர்மிஷன் வாங்கணும். அங்கெல்லாம் அப்படி கிடையாது, இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம், போஸ்ட் ஒட்டிக்கலாம், கண்டமேனி வச்சுக்கலாம். நீங்க பாகுபலியோட மாஃபிங் பண்ணி ரங்கசாமி வைப்பாங்க. ஆமா, இங்க பாண்டிச்சேரி போஸ்டர் ஒரு தனி எபிசோடே போடலாம். அந்த அளவுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும். அப்படியான ஆளு இவரும் இறங்கிட்டாரு, பயங்கரமா இறங்கி ஜான்சினா மாதிரிலாம் போஸ்ட் எல்லாமே ஓட ஆரம்பிக்குது. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, ஜான்குமாருக்கு எல்லா ஃபண்டும் கொடுக்கறது, இவங்க 2 பேரும் வெரி க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். நீங்கள் ஜான்குமாரோட எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி போனால் கூட நான்வெஜ்ஜோட சாப்பிட்லாம். ஒருத்தர் வந்து அன்னதானம் போடலாம், தினமும் அன்னதானம் போட முடியும். ஆனால் நான்வெஜ்ஜே தினமும் போட முடியுமா? எவ்வளோ செலவு இருக்குது, பயங்கர செலவு இருக்குல்ல. அந்த நான்வெஜ்ஜை டெய்லி போடுறாரு இவர். அப்போ போடும்போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு ஃபண்ட் எல்லாமே ஜேசிஎம் தான் கொடுக்குறாரு. ஆனால் இவரே ஒரு நல்ல பணக்காரர் தானே. இதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த லாட்ரிலாம் எங்கேருந்து ஐடியா வருது? இங்கிருந்து தான். ஓகே, அப்போ இங்கிருந்து தான் இவருக்கு ஃபண்டும் வருது. இதெல்லாமே ரங்கசாமிக்கு தெரியும். அவரு வந்து பார்த்துட்டாரு, இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு தான் இவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. உனக்கு அமைச்சராக தர முடியும், அமைச்சர் பொறுப்பெல்லாம் தர முடியாது, என்ன இலாக்காலாம் தர முடியாதுன்னா ரங்கசாமி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் ரங்கசாமி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப தெளிவாக பேசிடுவார். ஆட்சி அதிகாரம்னு வந்துட்டா ரொம்ப தெளிவாக அடிச்சிருவார். நீங்கள் வந்து அதனால தான் தமிழிசை கவர்னராக இருக்கும்போது எனக்கு நிதி தர மாட்டாங்கன்னு அவரை வச்சுட்டே சொல்லுவார். நிதி தர மாட்டாங்க அப்படின்னுவாரு. 2வது புசி என்ன க்ளோஸு அரசியல் ஆதாயம் தான். புசி வந்து பீச்சில் தனியாக 2 பேர் உட்காந்துருக்க மாதிரி, நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்னா பாட்டெல்லாம் போட்டாங்க, உட்காந்துருக்க மாதிரி ஒன்றா பார்க்குறோம், அடிக்கடி மீட் பண்ணிக்கிற மாதிரிலாம் போட்டாங்க. ஆனால் பெர்மிஷன் ஏன் அவங்க கேட்ட பெர்மிஷனை தரல? உடனே கொடுத்துருக்கணும். புஷி பிறந்த நாளைக்கு வீட்டுக்கே வந்து வாழ்த்து சொன்னாரு. ஆமாம், அப்பனா பெர்மிஷன் புஷி வந்து கேட்ட உடனே கொடுத்துருக்கலாமே. இவர் இங்கேருந்து பில்டப் போட போனார். தலைவரே ரங்கசாமி, நானும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, நாங்கள் போனால் பயங்கரமாக இருக்கும், நீ வாங்க, நான் வேணா உங்களை மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஆக்கி விட்றேன்னு போனாங்க. எல்லாம் கெத்தாக போனாங்க. அதாவது இவங்க உருட்டுறானுங்க, தமிழ்நாட்டில் தான் காவல்துறை பர்மிஷன் தர மாட்டேங்குதுன்னு. நம்ம டேட்டாஸ் எடுத்து பார்த்தா இவங்க இப்போ மற்ற கட்சியாவது பெர்மிஷனை 1 வாரத்துக்கு முன்னாடி கேட்குது, இவங்க 1 நாளைக்கு முன்னாடி கேட்குறானுங்க. இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க நாள் சனிக்கிழமை, திங்கக்கிழமை ஈவெண்ட்னா சனிக்கிழமை கேட்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் பெர்மிஷன் கொடுக்குது. சரி ஓகே பண்ணித்தோலன்னு கொடுக்குது. இப்போ எஸ்ஐஆருக்கு அப்படி தான் கேட்டிருக்காங்க, ஈரோடில் அப்படி தான் கேட்டிருக்காங்க, ஜேபிஆர் பல்கலைக்கழகத்துக்கு அப்படி தான் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஓகே கொடுத்துட்டாங்க, சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க, மீறவே இல்லை. ஆனால் பாண்டிச்சேரியில் மட்டும்தான் நாய் மாதிரி அலைய விட்டுருக்காங்க. இதில் மொதல் நாள் வந்து இவர் பத்திரிக்கையாளராக கேள்வி கேட்கும்போது வெளியே சிரிச்சுக்கிட்டே வந்தார்ல, அதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு குட்டி அமைப்பு இருக்கும், சாதாரண ஒரு அரசியல் அமைப்பு இருக்கும், ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பெர்மிஷன் பண்ணால் ஒரு அதிகாரிகிட்ட போய் கொடுக்குறோன்னா இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க அவங்க கூட. ஆமாம், இப்போ எஸ்ஐட்ட போய் நீங்கள் பெர்மிஷன் லெட்டரை கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்கன்னா எஸ்ஐ இருக்கிறாரான்னு கேட்டுட்டு பிறகுதான் வருவாங்க. நீங்க இன்ஸ்பெக்டர் வரும்போது பேசுங்கன்னா கூட இன்ஸ்பெக்டர் எப்போ வருவாருன்னு சொல்லுங்கன்னு, இல்ல கட்சியில இருக்க எவனா ஒருத்தன் சின்ன பையனப்பா போய் அதிகம் இருக்கா பாத்துட்டு வாங்கப்பா அமுச்சு வச்சு. ஆமா, வாசல்ல ஒருத்தரை நிக்க வச்சிருவாங்க, போன் அடி அவர் வந்த உடனே சொல்லுவாங்க, இவங்க கிளம்பி வந்துருவாங்க.
இவர் வந்து நேரா போயிட்டாரு. உள்ள அதிகாரி யாருமே இல்லை, புஸ்வானமாயிருச்சு. இப்போ வெளியில பத்திரிகையாரங்க கேட்குறாங்க, போலீஸ் பெர்மிஷன் கொடுத்தாங்களா இல்லையா? நீங்க இந்த 2 பதில் தான் சொல்லணும். 3ஆவதா ஒரு பதில் சொன்னா அசிங்கம். அவர் அசிங்கம். அப்ப இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியலையேன்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போறாரு. அவங்க கேவலமா இருக்கிறாங்கப்பா, சென்னையில தான் நீ ஓடுற, தமிழ்நாட்டுல தான் ஓடுற, புதுச்சேரி நம்ம இவ்வளவு நாளா பாக்குறமே ஏன் ஓடுற அப்படின்னு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஓடிட்டாரு. அடுத்து மறுபடியும் டிஜிபியை சந்திக்கிறாங்க, எஸ்பியை சந்திக்கிறாங்க, கடைசியா சிஎம்ஏ உட்காந்து சந்திக்கிறாங்க. அதை ஒரு நான் கூட்டு போய் அவரும் ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, ரோட் ஷோலாம் தர முடியும், 1/2 கிலோமீட்டராவது தாங்க, தர முடியாது, 5 அடியா இருக்குங்க, தர முடியாது, உள்ள போய் உள்ள இருக்க நடத்திக்க, அவ்வளவுதான். உள்ள இருக்க, அது பாண்டிச்சேரி என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா பஸ்ல ஒரு 1 கிலோமீட்டர் உட்காந்துக்க, அவ்வளவுதான், அதுக்கு மேலாம் தர முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டாங்க. வேற வழியே இல்லாம சரி புசியோட மரியாதை இவ்வளவுதான்னு அன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. பாண்டிச்சேரி சிஎம்லாம் உருடா விட்டாங்க. அது முன்னாடி நாடு புசி கிளப்பி விட்டுறது. ஏய் நாளைக்கு என்ன அறிவிக்க போறாங்கடா சிஎம்னு. அதுதாங்க எனக்கு புரியல. நீ பாண்டிச்சேரியில கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா ஆட்சியை பிடிக்கணும். இப்ப இருக்க முதலமைச்சரை எதுவும் பேச மாட்டோம், யாரோட கூட்டணின்றதையும் சொல்ல மாட்டோம். சரி நீயாவது பாண்டிச்சேரியில ஆட்சிக்கு வருவேன்னா அப்படியும் பேச மாட்டோம். இதுல இன்னொரு அமைச்சர் போல்னு பேசினார்ல நமச்சிவாயம், இவர் ஜான்குமாருக்கும் ஒருபடி மேல. அவருக்கு மாறாத கட்சியே இல்லை. ஆமா, மாறாத கட்சியே இல்லை. அவ்வளவு அவர் மேல ஸ்கேம்ஸ் நிறைய, முறைகேடுகள் நிறைய அவ்வளோ இருக்கு. சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு இவர் சொல்றாரு. அவருக்கு தான் சட்ட ஒழுங்கு வருது. ஆமா, நீங்க வந்து சனி ஞாயிறு பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா டிராஃபிக் ஜாம்ல செத்து போயிடுவோம். டிராஃபிக் கண்ட்ரோலே இருக்காது. எவன் எந்த பக்கம் இருந்து வரானே தெரியாது. எல்லாம் ரேஸ் ஓட்டுவான். பயங்கர ஃபாஸ்ட்ல இருக்கும். சிக்னல்லாம் மதிக்க மாட்டாங்க. ஹெல்மெட் கிடையாது, ஹெல்மெட்டுக்கு நோ ரூல்ஸு, இஷ்டத்துக்கு ஓட்டலாம், ட்ரங்க் அண்ட் டிரைவு, ட்ரிபிள்ஸு, வண்டியை வாடகை கொடுப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படியான இடத்துல இவர் வந்து சட்ட ஒழுங்கு. இன்னொன்று பெண்கள் மீதான வன்முறைகள்ல பாண்டிச்சேரி பெரிய ரோல் பண்ணுது. குறிப்பா அந்த பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் 9 வயசு குழந்தையில இருந்து இப்போ வயசானவங்க வரைக்கும் பாலியல் அத்துமீறல்கள் பெண்களுக்கு நடக்குதுன்றது இவங்க கொடுக்குற டேட்டாலேயே இருக்கு. ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற டேட்டா. ஆனால் அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறானுங்க. ஐயா நீ சொல்லும் போது ஞாபகம் வருது, இந்த ஜான்குமாரை பற்றிலாம் நிறைய பேசணும்ல. புஷி கடந்த அந்த பாதைன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க அது இன்னும் சிரிப்பாக இருக்கும். அங்கே வந்து ஒரு முஸ்லீம் அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அவர் வீட்டில் எடுபடி வேலை செஞ்சவர் தான் புசி. டீ வாங்கிட்டு வர்றது, சாப்பாடு வாங்கிட்டு வர்றது, ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவர். அவர் கொடுக்குற 5-10 வாங்கிட்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அப்படி இப்படி அவர் புசி வந்து எந்த வேலை செஞ்சாலும் செய்வார். ஒரு மூட்டை அரிசி வருதுன்னா அதை பிரித்து எல்லாருக்கும் கொடுத்து அதில் கமிஷன் வாங்குவார். 5-5 கிலோவாக பிரித்து கொடுத்து கமிஷன் வாங்குறவர். இப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தவர் மிளகா பிஸ்னஸ்ஸு, மிளகாத்தூள் பிஸ்னஸ் அது இதுன்னு பண்ணுவார். பக்கத்துலேயே ஒரு 10க்கு 10 ரூம் எடுக்கிறாரு. ரூம் எடுத்து ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கிறார். அந்த ஏஜென்சி பேர் என்ன தெரியுமா? சிந்துபாத் ஏஜென்சி. சிந்துபாத் ஏஜென்சி. அது ஆரம்பிச்ச உடனே இவருக்கு ஒரு மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து உட்காருவாங்கல்ல, அந்த இடமா அதை மாத்திக்கிட்டாரு. இப்போ ஒரு தெருமுனையில ஒரு சின்ன செவர் இருக்கும், ஒரு கடை இருந்துச்சுன்னா அண்ணா நாயனா அண்ணாச்சி அப்படின்னு உட்காருவாங்க. அந்த மாதிரி புசியை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஏரியா பசங்கள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அதுல ஒரு ஆளு தான் ஜேபிஆர் பல்கலைக்கழகத்துல இப்போ ஓனரா இருக்காருல்ல. ஆமா, மரியவில்சன். அவரு ஒரு ஆள். அதுல சின்ன பையனா உட்கார்ந்தவர். இப்படி எல்லாருமே உட்காந்துக்கிட்டு ஜாலியா உட்காந்துட்டு இவர் கேரம் போர்டு போண்டா எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, இவரை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப இந்த பசங்களை வந்து நீங்க ஓர சென்னை 6,28,000 இளவரசு கேரக்டர் வருமே, ஹேர் கட்டர். அதேதான். இப்ப இந்த பசங்க ஸ்கூல் நீ தான் பண்ண போற ஹேர் கட்டர்லாம் கட் இது இந்த நீ வந்து ஓவரா ஸ்கூல் கட் அடிக்கிற, படிக்க மாட்டேற, போய் பேரண்ட்ஸை கூட்டு வாங்கன்னா புசி தான் பேரண்ட்ஸா போவாரு. அதுக்கு 50 ரூபா வாங்குவாரு. அப்படி அப்பவே கமிஷன் ஆரம்பிச்சவாரு. 10, 20, 50. அப்பெல்லாம் 50 ரூபா பெருசு இல்ல, 50 ரூபா வாங்குவாரு. என்னடா அப்பா 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 மானத்தை வாங்குற, படிக்க மாட்டியா? அம்மா கேரக்டரும் போடுவார். இவர் மட்டும் போவார். சிந்துபாத் ஏஜென்சி அப்படின்னு ஆரம்பிச்சுதான் உள்ள போனாரு. அந்த முஸ்லீம் அமைச்சரும் வயசு காரணமா இறந்துடுறாரு. அதே தொகுதியில புசி போட்டிடுறாரு, தோத்து போயிடுறாரு. அப்புறமா புசி தொகுதியில வந்து போட்டிடுறாரு. அதுவுமே அவர் சாதாரணமால ஒரு கட்சியில சேர்ந்து அந்த கட்சியில இருந்து தான் அவர் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணி கட்சியில தான் நிக்கிறாரு, அதுலதான் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறமா அதே தொகுதியில 3 முறை நிக்கிறாரு புசி. 3 முறையும் தோக்குறாரு. இந்த ஒரு தடவை கூட்டணி வச்சு அதிமுக கூட்டணியில ஜெயிச்சதுதான் ராஜ்மோகன் வந்து புசி யார ஜெயிச்சார் தெரியுமா?
திமுகவே எதிர்த்துட்டாரு தெரியுமா? அதிமுக கூட்டணியில இப்படி ஒரு அடிமை இருக்கே அப்படின்னு யாரோ அப்படி இப்படின்னு காதுல பட்டிக்கிட்டு எஸ்ஐசி கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இங்க ஒரு ஆள் 4-5 விஷங்களை வச்சுக்கிட்டு விஜய் ரசிகர் பண்ற மாதிரி வச்சு நடத்துறாருங்க. நல்லா பண்றாருங்க. அவரை சேர்த்துக்கலாங்க. எம்எல்ஏ வேற இருந்திருக்காருங்க. எஸ்ஐசி எல்லா லொகேஷன் ஏதாவது பார்க்க போறப்ப பாண்டிச்சேரியில் அறிமுகமாயிருப்பாப்ல. அப்படிதான். அப்ப அந்த மாதிரிதான் புசி நடுவுல இடைச்சொருகளா உள்ள சொருவனவர் தான் புசி. அதுக்கு முன்னாடி ஜெய்சீலன் ராஜசேகர்னு 2 பேர் விஜய் கூட 20 வருஷமா இருந்தவங்க. ஜெய்சீலன் இறந்துடுறாரு, ராஜசேகர் இருக்காரு. ஆனா எங்க இருக்காருன்னா அந்த கூட்டத்துல கடைசி வரிசையில இருக்காரு. வரிசையெல்லாம் கிடையாது, கடைசி வரிசையில இருக்காரு. மாநில பொறுப்புலாம் இல்லை. ஏன் அவர் அங்க இருக்காருன்னா அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவர் கடைசியில ஓரங்கட்டி 20 வருஷம் போஸ்ட் ஓட்டினவனுக்கு தான் இங்க பதவியே அப்படின்னாங்கல்ல, அந்த பதவி தான் அது. ஓரமா உட்கார வச்சு இப்போ வந்து இங்கே வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நினைக்கிறதோட மோசமான வில்லத்தனமான மைண்ட் செட் இருக்கு. இல்லாட்டி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்து பின்னணியிலேருந்து வரக்கூடியவரை பிளான் பண்ணி ஓரங்கட்டுறது இருக்குல்ல. ஆமாம், அது வந்து நம்ம பார்க்குற மாதிரி காமெடியான ஆளால் பண்ண முடியாது. முழுக்க முழுக்க வன்மமும் குரோதமும் இருக்கக்கூடிய மணி மைண்டட் இருக்குல்ல. புசி வந்து கல்ல கூட காசாகணும்னு நினைக்கிறவர். அங்கே வந்து ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு லேடி ஸ்கூலு, ஒரு ஜென் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதில் ஏதாவது அட்மிஷன் வேணும் அப்படின்னா புசி வந்து கமிஷன் வாங்கிட்டு வாங்கி கொடுப்பாரு. இப்படி சின்ன சின்னதாக எதுலலாம் கமிஷன் கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கினதுனால தான் இன்றைக்கி மாவட்ட செயலாளருக்கு 2 பேரை வச்சுக்கிட்டு வாங்குறாரு. 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு. இந்த ஃபர்வேஸு, இந்த இவர் அதெல்லாம் வந்து வாங்குறது எல்லாமே நம்ம மட்டும் சொல்லலை. ஆமா, அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களே வெளியில வந்து சொல்றாங்க. ஆமா, அவரோட புஷியோடு பயணித்தவர்களே வெளியில வந்து வாக்குமூலம் கொடுத்த தகவலை தான் நம்ம சொல்றோம். இது நம்ம இன்னும் விசாரிச்சதெல்லாம் சொன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஐயோ, இன்னும் கொடுமை. நேத்து கூட்டம் நடந்துச்சுல, வட சென்னையில இருந்து ஒரு கூட்டம் வருது. வட சென்னை மாவட்ட செயலாளரை நீக்கணும், அவர் ஒத்துழைப்பு தரமாட்டுறாரு, அவர் மோசமா பண்றாருன்னு. அதுல ஒரு கொடுமை என்னன்னா, அவர் பேச விட்டு அவன் உள்ளே ஒருத்தன் வீடியோ எடுத்து லீக் பண்றான், அதையே கட்சிக்காரனே. அது வந்து இண்டோர் மீட்டிங்ன்றதுனால தானே ப்ரெஸ் எல்லாம் கூப்பிடாம அவங்களே வச்சு. ஐயோ, இது கொடுமை. அதாவது இந்த மாவட்ட செயலாளர் வேற எங்கேயோ பேசியிருக்காரு, கொண்டெல்லாம் பேச முடியாது, எனக்கு மூடு இல்லைன்னு அந்த மாவட்ட செயலாளர் தொண்டர்கள்ட்ட சொல்றாரு. அதை வீடியோ எடுத்து எல்லா மீடியாவுக்கும் கொடுக்குறான். அந்த லட்சணத்தை கட்சிக்காரனே அப்படிதான் செய்யறான். அர்ஜுனா வேற இது வந்து இந்த டீம் அந்த டீம் அந்த டீம்லாம் இருக்கக்கூடாது, ஒரே டீம் தான் நம்ம அப்படின்லாம் பேசினாருன்னு. சிடிஆரையும் ஆதவும் ஒன்னா கட்சிக்குள்ள சேர்ற அன்னைக்கு தான் காளியம்மாளும் சேர வேண்டியது. இப்போ இந்த 2 பேரோட காளியம்மாள் சேர்ந்தா இவங்க 2 பேரும் மவுசு போயிடும். ஏன்னா காளியம்மாள் வந்து பேசக்கூடிய ஆளு, எதையாவது பாயிண்ட பேசுவாங்க. நம்ம ஆதவ் அப்படி பேச கிடையாது. இவங்க பயங்கரமா போய் சொல்லுவாங்க, அவங்க வந்து பொய்யவே பயங்கரமா பேசுவாங்க. 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னொன்னு இவங்க வந்து திக்காம பேசிடுவாங்க, இவங்க திக்கி பேசுவாங்க. ஐயோ, நீங்க வந்துட்டா ஒரு பொண்ணு டெவலப் ஆயிரும், பொண்ணு கீழே நம்ம இருக்கணுமே அப்படின்னு இவங்க ஜாயின் பண்ணும் போதே காளியம்மாளோட ஜாயினிங் மட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைங்க, சம்பத்தை உள்ள அலோவ் பண்ணிட்டு காளியம்மால வேணான்றாங்க. எப்பேற்பட்ட இருக்காங்க. ஆமா, நாஞ்சில் சம்பத் வந்து நீங்க வந்து இப்போ டாபிக் வந்து விஜய் பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து அவர் பேசுவார். நீங்க அவரை வந்து நீங்க ஜாலியா பேசலாம். தீபாவளிக்கு முறுக்கு ஃபேமஸா அல்லது அதிர்சம் ஃபேமஸா, அதிர்சம் ஃபேமஸ் என்ற தலைப்பிலே நான் பேச வந்திருக்கிறேன். ஐயா, நீங்க முறுக்கு பரவாயில்லை, நான் முறுக்குகளே பேசுகிறேன் அப்படின்னு பேசுவார். இப்போ அவர் கொடுத்த டாபிக் இது. அதுல ஒரு ஐடி பார்த்தேன், நம்ம நாஞ்சில் சம்பத்தை ஒருத்தன் கிளிகளும் கிழிச்சிருந்தான். ஏய் தற்குறி, விஜய் ஒரு தற்குறி, அந்த கூட்டத்திற்கு எது லட்சியம் இல்லைன்னு பேசியிருக்காரு ஒரு இன்டர்வியூல. கீழே நீங்க எல்லாம் ஒரு அரசியல்வாதியான கிளிகளும் கிழிச்சிருக்கான். அந்த ஐடியா மார்க் பண்ணி வச்சிருந்தேன். நான் எதுக்காக எடுத்து வச்சிருந்தேன், இவங்க எவ்வளவு நாகரிகமா செயல்படுறானுங்க அப்படின்னு சும்மா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து வச்சேன். அதே ஐடி நாஞ்சில் சம்பத் வந்து இந்த கட்சியில சேர்ந்த உடனே இவர் கலைஞர் காலத்து அரசியல்வாதி. ஒரு நாள்ல மாறுற எப்படிடா நீ கலைஞர் காலத்தாரு? இவர் வந்ததே 1991 அது என்ன பெரிய வரலாறுடா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பெரிய ஆளு இவர், நினைச்சா ஆட்சி கலைப்பே ஏற்படுத்துவார். ஆட்சி கலைப்பியா? முதல்ல இவர் எந்த தொகுதி? யாரு? நாஞ்சில் சம்பத்துக்கு இது ஒரு நகைச்சுவை. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அவங்க என்னன்னா, யாராச்சும் வந்தா போதும் நம்ம பேசி டெவலப் பண்ணிக்கலாம், அதனால முதியோர் இல்லமாவே ஆக்கிட்டாங்க கட்சியை. அது இனிமே அது செல்ஃப் எடுக்குமான்றது கஷ்டம். ஆனா நேற்று நடந்த மீட்டிங்ல ரொம்ப சீரியஸா முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு நாம வந்து வேறு மாதிரியான யுக்திகள் எல்லாம் தயார்படுத்திக்கிட்டு இறங்கணும் அப்படின்னு பேசியதெல்லாம் தகவல் சொல்றாங்கல்ல. என்ன தகவல் தெரியுமா? ஒரு மாவட்ட செயலாளர் மேல எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? மாவட்டத்துல ஒழுங்கா செயல்படல அல்லது எதிர்கட்சிகளோடு கூட்டணி வச்சுக்கிட்டு செயல்படுறது,
இப்போ கரப்ஷன் சார்ஜ் ஏதோ ஒன்று விமன் கேஸ் அசால்ட்ஸ் மணி ஏதோ ஒன்று வருது, ஒரு அலிகேஷன். ஃபோனை எடுக்கலன்னு உங்க மேல அலிகேஷன் வைக்கலாமா ஒரு கட்சி? இனிமே என் போனை யாராவது எடுக்கலாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காராம். சத்தியமா இது நடந்திருக்கு. ஏன் வந்து அந்த ஃபோனை எடுக்கலை அப்படின்னா, முக்கியமாக கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றி இருக்கிற இடத்துல செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆளுங்களை சேர்க்குறாரு. அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சேர்க்குறாரு. இப்போ இங்கே 20 வருஷமா உழைச்சவன் புஷிக்கு ரிப்போர்ட் பண்ணால் கூட ஏதோ ஒரு வகையில் ஓகே. நேற்று வந்து செங்கோட்டையனுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணணுமா, நான் என்ன செய்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லணுமா, சுற்றி இருக்க 2-3 மாவட்டங்களுக்கு அவர் வந்து வேட்பாளர் தேர்வு செய்கிற பொறுப்பை கொடுத்துருக்கீங்க, அப்போ நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கோம்? இருக்காத நல்ல கட்சி நிறைய வந்துரு. ஆக்சுவலா செங்கோட்டையன் உள்ள போனா இந்நேரம் செங்கோட்டையனை தான் மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கணும். ஆமா, செங்கோட்டையனுக்கு இன்னும் பெரிய பவரை கொடுத்து செங்கோட்டையனை வச்சு அளவு பார்த்துருக்கணும். அப்பதான் பல பேர் வருவாங்க. ஆமா, இவங்களுக்கு எல்லாத்துலயும் ரெண்டு பயம். ஒருத்தர் வந்து போடுங்கிறாரு, ஒருத்தர் போடாதங்கிறாரு. விஜய்க்கு இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியாது. புஷி சொல்றதை கேட்கறதா, ஆதவ் சொல்றதை கேட்கறதா, ஜான் சொல்றதை கேட்கறதா, என்ன நடக்குதுன்னே தெரியாம தவிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கட்சியில வந்து நாஞ்சில் சம்பத் வந்துட்டாரு. மேடை கொடுத்து எத்தனை இடங்கள்ல பேச வச்சிருக்கலாம். பேசுறதுக்கு தானே அவரை கூட்டியாந்த. ஆமா, பாயிண்ட் வேணும்ல. என்ன பேசுவீங்க? சந்தன கை மரத்துக்கட்ட மைய வச்சு மைக்கு புட்டன்னு மரங்களின் வளர்ப்பை பற்றி அன்றே என்னுடைய தலைவர் பேசியிருக்கிறாரு. என்ன பாயிண்ட் இருக்கு பேச? அவர் எப்படினாலும் பேச தயாராதாங்க இருப்பாரு. அவர் உள்ள நுழையும் போதே என்ன சொல்றாரு, பாசறை கூட்டங்கள் நடத்துவேன், திமுக இளைஞரணி எப்படி பாசறை கூட்டம் நடத்துச்சோ அதை அவர் கூட இருந்து பார்த்தாரு. கேட்கறது தயாரா இருக்கணும்ல, கீழே கேட்க ஜென்சி தயாரா இருக்கணும்ல. பாசறையா என்ன பாச? ஜீவா நேத்து வீடியோல பேசும்போது சொல்றாரு, இடியா போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இடியா போ. இப்ப என்னன்னா, இப்படி பல இடங்கள்ல பேசுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அந்த கட்சி கட்டமைப்பாவது வளரும். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வேலை பார்க்கறதுக்காவது ஒரு மூடுக்கு வருவான். இது எதுவுமே பண்ணாதன்னு லிட்ரலா மேல இருக்கக்கூடிய இந்த 3 நபர்கள் எடுக்கக்கூடிய குழப்பமான முடிவுகளால கட்சியே சதனம் அடைஞ்சு போய் கிடக்கு. இப்போ எவ்வளவு நாளைக்கு நீங்க வந்து இப்போ செங்கோட்டையன் அங்க இருப்பாருன்னு நினைக்கிறது? எவ்வளவு நாளைக்கு நாஞ்சில் சம்பத் இருப்பாரு? ஒண்ணும் பண்ண முடியாது. எதிரி யாரு? செங்கோட்டையனுடைய எதிரி யாரு? அவருக்கு எதிரி எடப்பாடி. அவ்வளவுதான். கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுக தோக்கணும், அவ்வளவுதான். ஆமா, அது திமுக தோக்குறத பத்தி திமுக ஜெயிச்சா முதல் சந்தோஷப்படுறது செங்கோட்டையன். அப்படின்னு ஜாலியா இருப்பார் வீட்டுக்குள்ள. அவரு அப்பதான் தன்னை ஜென்சியா. ஆமா, அவ்வளவுதான் சந்தோஷம். நீங்க இப்ப கட்சியில சேர்ந்து 3 வாரம் ஆச்சுங்க. திமுக எதிர்ப்பு ஏதாவது பேசியிருக்காரா மனுஷன்? இல்ல. கொள்கை எதிரி பாஜக எதிர்க்கல. அரசியல் எதிரி திமுக. மாற தலைமை வந்து தமிழக போலீஸ் திட்டுது. இவரு இல்ல அப்படிலாம் இல்ல, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, கேட்ட இடத்துல கொடுத்துட்டாங்க, சொன்ன நேரத்தில் கொடுத்துட்டாங்க, சூப்பரா கொடுத்துட்டாங்க அப்படின்னு மாறா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப இவர் எதுவும் பேச முடியாது. ஐயோ, நம்ம கட்சிக்குள்ள வந்த முதல் அரசியல்வாதி எப்படி இவரு சேர்க்கிறது? அப்போ ஒரே சிக்கலா இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவரையும் எந்த நிகழ்ச்சியும் பண்ண விடாம அங்க இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் சின்ன பசங்க பூரா பேரும் அவர்கிட்ட போய் பெருசே வரியா சண்டை. அதாவது ஒரு கட்சியில ஒரு 100-200 பேர் சேர்றாங்க. யார் முன்னிலை சரி? இப்ப செங்கோட்டையன் இப்பதான் போய் சேர்ந்திருக்காரு. அப்ப யார் முன்னிலையில அந்த 100-200 பேர் சேரணும்? விஜய் முன்னிலையில சேரணும். சரி, அவரு வரமாட்டாரு, அவருக்கு வேலை நிறைய இருக்கும் வீட்டுக்குள்ள. புஷி இருக்காருல்ல, புஷி வந்துருவாருல்ல. புஷி நீங்க சும்மாவே 200 பேரை பார்த்தா அழுதுருவாருங்க. டிஆர்பி ஏறும். புஷியை கூப்பிடல, அதவ கூப்பிடல, சிடிஆர கூப்பிடல, லயலமணியாவது கூப்பிட்டுருக்கலாம், அவரையும் கூப்பிடல. இவர் பாட்டுக்கு வா, இன்னையில இருந்து நீ அதிமுக தாவேக்கா போடு, துண்டை போடு, போன்னு எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப இதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது காண்டாகுது. இத்தனை வருஷமா இருக்கும் அப்படின்னு. அப்ப பாக்குறாங்க ஐய அப்படின்னு. அது இல்லாம இப்ப நாஞ்சில் சம்பத்தும் செங்கோட்டையனும் குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரத்துக்கு பேப்பர் இல்லாம தனியா பேசக்கூடியவங்க. ஆமா. அப்ப இதெல்லாம் இவங்களுக்குலாம் நீங்க அந்த பாசறை வாய்ப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா, இவன் விஜயோட அதிகமா டேலண்டா பேசுறாரு, சரியில்லையே, அப்புறப்படுத்து அப்படின்னு அப்புறப்படுத்திடுவாங்க. ஆமா, பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட பேசுற ஆதவர்ஜனாவுக்கு அது கடுப்பிடிக்கும்ல. ஆமா, காளியம்மாலேயே ஏத்துக்கிறவங்களால முடியலன்னா நாஞ்சில் சம்பத்தையும் செங்கோட்டையனையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குற இடத்துல வச்சிருப்பாங்க. ஆமா, அதனாலதான் நல்லா பேசக்கூடிய ராஜ்மோகனை ஓரம் கட்டி உட்கார வச்சிருக்காங்க. நல்லா ராஜ்மோகன் வேணா சொல்லுங்க. நல்லா ஒரு காலத்துல இங்க போனதுக்கு அப்புறம் அவர் சினிமா இயக்குனர்ல தி பெஸ்ட் இயக்குனர். ஏதோ ஒரு சில பாபா பிளாக் ஒரு படம் வாய்ப்பு இருக்கிறவன்
உயிரோட இருந்தேன்னா திருப்பி நம்ம அதை பத்தி பேசலாம். சார் பாவங்க உண்மையிலேயே அவர் வேற எம்ப்ளாயே வேற இருக்காரு, வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ல மாச சம்பளத்துக்கு தான் இருக்காரு. இருக்காரு. அவர் நம்மளை பார்த்து திமுக கை கூலிம்பாரு. திமுக ஏய் என்னடா லாட்ரி படத்துல ஏமா என்ன கேக்குறாங்க, நீ திமுக காசு வாங்கிட்ட எப்படி சொல்ற, நீ திமுக விமர்சனம் பண்ண மாட்டேற. அப்போ ஒருத்தரை விமர்சனம் பண்ணலன்னா அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டேன்னு அர்த்தம். ஆமாவா? ஆமா அப்படின்னா அப்ப நீ உங்க தலைவர் பாஜக அப்படின்னு. ஆமா நீ பாஜக விமர்சனம் பண்ணல, அப்ப நீ பாஜக காசு வாங்கிட்ட, நீ ஒத்துக்க நானும் ஒத்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஒத்துக்க. இது வந்து தாவேக்கால ஒரு ஸ்போக் பர்சன், பேர் சொல்ல முடியல. அப்புறமா இல்ல நீங்க வந்து மன்னராட்சி நடத்துறீங்க. சரிடா நான் மன்னராட்சி நடத்துறேன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கு நான் வச்சுக்கோ, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. நான் நினைச்சேன்னா உன்னை வந்து டைரக்டா முதலமைச்சரை கூட்டு போய் உன்னை பார்க்க வைக்க முடியும். யார் நினைச்சாலும் நான் இல்ல, இங்க இருக்க யார் நினைச்சாலும் முதலமைச்சரை போய் பார்க்க முடியும், டெபுட்டி சிஎம் பார்க்க முடியும், அமைச்சர்களை பார்க்க முடியும். விஜயை பார்க்க முடியுமா சொல். விஜய் எனக்கு கூட்டு போய் காட்டுவியா? 1 to 1 எனக்கு உட்கார வச்சு பேசுவியான்னு சொல்லு. நான் நாளைக்கே உங்க கட்சியில சேர்ந்துடுறேன். மன்னருக்கு அதான்டா வழக்கம். ஆமா, மன்னர் எங்க இருப்பாரு? சிசிடிவி கேமரால. அண்ணா பாத்துறீங்களா? வாசல்ல இருக்க சிசிடிவி அண்ணா உங்களை பாத்துட்டேன்னா. ஐயா ஒரு vlog போடுற ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காங்க ஐயா, அந்த வீடியோ முடிஞ்சா போடுவோயா. கைஸ் ஒரு வழியா கைஸ் நம்ம தளபதி வீட்டுக்கு இருக்கோம் கைஸ், இப்ப நம்ம அவரை பார்க்க போறோம் கைஸ். நான் ஷாக் ஆயிட்டேன். பார்க்க போறானா? இது என்ன செங்கோட்டையாலே முடியாதது, சம்பத்தாலேயே முடியாதது, எடப்பாடி பழனிசாமியாலேயே முடியாது அப்படின்னு யோசிச்சேன். அப்ப அந்த நேரம் பார்த்து ஏதோ இடியாப்பம்ன்ற மாதிரி யாரோ விற்க வந்திருக்கான். ஒரு வண்டி நிற்கும், அந்த வீடியோ பாருங்க. செக்யூரிட்டியா வந்து டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் ஒரு ஓரமா போய் ஏன்னா தளபதி இருக்காரா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதா, பிஸியா இருக்காரா அண்ணன். அந்த ரீல்ஸ் நீங்க ஃபுல்லா போடுறீங்க பாருங்க, சரியா? சரியான சிரிப்பு. டேய் ஒரு 10-15 பேர் என்னைக்கு டெய்லியுமே எப்பவுமே விஜய் வீட்டு சிசிடிவில நின்று பேசிட்டு தான் போறானுங்க. அதை ஹேண்டில் பண்றவ ஒரு இந்திக்கார அட்மின், அவனுக்கு கேப் ஓடுறே அப்படிதான் பாப்பான். செக்யூரிட்டி முதற்கொண்டு எல்லாருக்கும் தமிழ் தெரியா அப்படி உட்காந்துருப்பானுங்க. என்ன இது அப்படின்னு பாப்பானுங்க. ஒரு தலைவரை கூட நீங்க நேரில் அணுக முடியாத ஒரு தலைவர், எளிமையா அணுக முடியாத ஒரு தலைவர். அப்படி இருக்கும்போது இவர் எப்படி மாற்றம்? அப்போ நமக்கு இயல்பாக கேட்குறோம்ல, அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் ஏங்க நேரில் பார்த்து என்னங்க பண்ணணும்? அப்படி பிரில்லியண்டான ஒரு கொஸ்டினை முன்வைக்கிறாங்க. நேரில் பார்த்து என்னங்க பண்ணணும்? அப்புறம் எதுக்கு நீ திமுக கரங்கில மன்னர்ன்ற மன்னராட்சிங்கிற மன்னருங்கிற அவங்க பாத்துக்கிட்டு தானடா இருக்காங்க. ஆமா, அப்ப அந்த பக்கம் சொல்லு மன்னர்னு. விஜய் பிஏ ஃபோன் நம்பர் இருக்கா? இப்ப சிஎம்மோட பிஏ ஃபோன் நம்பர் யார் வேணாலும் எல்லாத்தையும் இருக்கும். எடப்பாடி பழனிசாமியோட பிஏ நம்பரை ஈஸியா எடுக்க முடியும். நீங்க வேற யாரு சீமான் அவர்களும் எடுக்க முடியும். சீமான் பர்சனல் நம்பரே எடுக்கலாம். ஐயா அது என்னன்னா, ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா அந்த படம் ரிலேட்டடான செய்திகளை கொடுக்கறதுக்குன்னு ஒரு பிஆர்ஓவை போட்டுருவாங்க. அந்த படத்துல என்ன அப்டேட் இருந்தாலும் பிரஸுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ரூட் இருக்குங்கய்யா. அந்த படத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னு பத்திரிகையாளர்கள் கேட்கணும்னா அதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க ஐயா. எல்லாத்தையும் பேசிட முடியும். கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு அந்த கட்சிக்கு இப்போ வரைக்கும் அப்படி ஒரு டைரக்ஷனையே இவங்க ரெடி பண்ணலன்னா அப்புறம் அதுக்கு இது என்னவா நினைச்சு இவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். சும்மா பேருக்கு ஆக்டிவா இருக்க மாதிரி. இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் இப்போ எங்க? சும்மா வாங்க, ஒரு நாள் ஒரு கூட்டம் வாங்க, ஒரு நாள் ப்ரெஸ்ஸில் காட்டுறோம் வாங்க, அவ்வளோதான் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அடுத்ததா மாவட்ட வாரியாக பெண்கள் அமைப்பு என்ன பண்ணுறாங்க? சத்தம் இல்லாமல் இருக்குது, எதுவுமே இல்லை. இப்போ விஜய் கோவமாக இருக்கார். எது கோவமாக இருக்காருன்னா, கோபிச்செட்டிப்பாளையம் அந்த அங்கங்கே இருக்க சரௌண்டிங்லாம் ஒரு வதந்தி பரவிருச்சு. உள்ள வதந்தி இல்லை, உண்மை. நான் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும், தலைமையை பொறுத்த வரைக்கும் வதந்தி என்னன்னா, மாநிலத்தில் இருக்கிற எல்லாருமே வேற கட்சி நிர்வாகிகள் தான். மாவட்ட செயலாளர் எல்லாருமே கீழே இருக்க சாதாரண ஆளுங்க. நாங்கள் என்ன தொக்கா? அதுலேயும் சில மாவட்ட செயலாளர்லாம் லாபி பண்ணி உள்ளே வந்திருக்கான். துணை பொறுப்பில் வந்துட்டு மாவட்ட நிர்வாகிகள்லாம் இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் 20 வருஷமாக போஸ்ட் ஓட்டினவனுங்க அப்படின்னு ஒரு டாக்கை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப், அதாவது மாவட்ட குரூப்பில் வந்து தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி இப்படிலாம் டாக்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோவம் என்ன ஆயிடுச்சுன்னா, பொதுக்குழுவிலே பேச ஆரம்பிக்கிறாங்க. புசிகிட்ட டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது புசி ஃபோன் பண்ணால் எடுக்காத நிலையும் உருவாயிருது. இதில் தான் புசி டென்ஷன் ஆகி விஜய்கிட்ட போய் சொல்லி ஒரு விஜய்கிட்ட சொன்னாங்களான்னு கூட தெரியாது, ஆனால் ஒரு செய்தி வருது, மாவட்ட செயலாளர்கள் மீது விஜய் கடும் கோபம், அதிருப்தியில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துருச்சு. மற்றபடி அவன் மாவட்ட செயலாளர்கள் 10 மாவட்ட செயலாளர் பேர் சொன்னால் விஜய் சொல்ல மாட்டார், அவருக்கு தெரியாது.
அவரை பொறுத்தவரையில மாவட்டம் இருக்கு அதுக்கு எதுக்கு செயலாளர் இருக்கணும் அதுவே தெரியாது, எதுவுமே தெரியாது. எத்தனை மாவட்டம் இருக்குன்னு கேட்டா கூட தெரியாது. 234 தம்பி அது தொகுதி தாங்கட்சியில ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை மாவட்டம் பிரிச்சிருக்கிறோம்னு கூட தெரியாது தெரியாது. அந்த நிலைமையில தான் அவர் இருக்கிறாரு. ஆனா அவர் ஆதரிக்கிறதுக்கு ஜேர்னலிஸ்டுகள் நினைக்கிறாங்க. உடனே இந்த மீடியா செய்தியை கேட்ட உடனே மாவட்டத்தில் எல்லாம் பதறிட்டான். ஐயோ விஜய் கோவமா இருக்காரு அப்படின்னு பதறிட்டு கூட்டத்துக்கு வந்து கப் சிப்புன்னு உட்காந்துட்டான். உடனே அந்த இது புசி கெத்தா எடுத்துக்கிட்டு பாருங்க ஃபோன் எடுக்கலாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன், ஃபோன் எடுக்கலாம் ஒழுங்கு நடவடிக்கை. எனக்கு இப்படி ஒரு வினோதமான ஒரு இதுவை நான் இன்னைக்கு தாங்க பாக்குறேன். ஓ நம்பர்ன்றதுனாலதான் எடுக்காம இருந்தோம். நீ பக்கத்திலேயே வச்சிருக்கிய இன்னொரு நம்பர், அந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணி எடுத்துருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை அவாய்ட் பண்றான். அப்ப விஜயும் புசிய மதிக்கல, பாவங்க அவரு. புசியானதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு கேட்டாரு. ஆதவர்னா என்ன சொல்றாரு, உங்க பொதுச் செயலாளருக்கு எங்க பொதுச் எவ்வளவு மேல், இது எவ்வளவு மேல், இது அதுக்கு இது எவ்வளவு மேலு அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. இப்ப மாவட்ட செயலாளர் போன் எடுக்க மாட்டாங்க. புசிய மதிக்கிறது 2 பேரு, ஒன்னு பர்வேசி, இன்னொன்னு பல்டாக்கு. 2 பேர் தான் வந்து மதிக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இந்த செய்தி வந்து இந்த கன் எடுத்துட்டு போனாங்கல்ல, ஆமா அது யாருக்கு? டாக்டருக்கு தானா? டாக்டராமே. எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. எந்த உண்மைதானா? டிவிக்கோட டாக்டர், அவருக்கு என்ன கொலை மிரட்டல்? 10 ரீல்ஸ் எடுக்கிறவனுக்கு என்ன கொலை மிரட்டல்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கேமராமேனுக்கு சம்பளம் பாக்கியா இருக்கும், நீ அடுத்து வெளியில வாடா உன்னைய ஷூட் பண்றேன்னு இருப்பான். அவன் சொன்னது நீ எங்கிட்டாவது போறது வர்றத ஷூட் எடுப்பேன்றது. இவன் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இப்ப இவங்க வந்து ஒரு போலீஸ்காரரோட ஷோல்டர் கை முட்டி வந்து ஒரு பையனை ஷோல்டர்ல இடிச்சிருச்சு. அவன் புரியும் பதறான், இந்த கை தான் இடிச்சுன்னு கடிச்சிட்டான். இவன் என்ன பண்றான், டக்குன்னு அந்த போலீஸ் அந்த கூட்டத்துக்குள்ள இவர் அந்த செக்கிங்கை தாண்டி உள்ள போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்ணு வச்சிருக்கவர் அதே நபரே கூட வச்சுப்போம். உதாரணத்துக்கு கண்ணை பார்த்துட்டான், தலைவர் நடிச்ச படம் துப்பாக்கி எர்ரா அப்படி தூக்கிட்டான்னா என்ன ஆகும்? அவங்க செய்யக்கூடிய ஆளுங்க தான். திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தலைவரே அப்படின்ட்டானா என்ன ஆகும்? தலைவரே நீங்க வந்து சிவகார்த்திகேயனுக்கு துப்பாக்கி தான் கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு தோட்டா தர்றேன், என்ன ஆகும்? ஐயோ எனக்கு உண்மையிலே பதறிடுச்சு. டேய் அசல 6 தோட்டானா, ஐயோ எனக்கு அவனுக்கு பிடிக்காத எவனா வந்தானா புசிய கிளை பொறுப்புக்கு 2 லட்சம் கேட்டீங்க, என்ன வேணாலும் நடக்கும். ஆமாங்க, அந்த மாதிரி நிறைய கேங் இருக்கு. அது கூட்டத்துக்குள்ள செயின் பறிக்கிறாங்க, நீ தான் சொன்ன. துப்பாக்கியை பறிக்க மாட்டாங்களா என்ன? அதுவும் பறிச்சா ஒண்ணுமே தெரியாது, தனி லாக்கர்ல வேற இருக்கு. ஆமா, எடுத்துட்டு போனாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு அது பல கேள்வி வந்துச்சு. எதுக்கு இவன் துப்பாக்கி எடுத்துட்டு அரங்கத்துக்குள்ள போனான்? சரி நீ எடுத்துட்டு போனா ஓகே, பல் டாக்டருக்கு எதுக்கு துப்பாக்கி? எத்தனை கேஸ் இருக்கு, யார் அவருக்கு கொலை பண்ண வந்தாங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கடைசி அவரை மாட்ட விட்டுட்டு பல் டாக்டர் எஸ்கேப். அது போலீஸ்காரர் சொல்றாரு, பாத்தியா PS1 அந்த நிர்வாகியே யாருன்னு உனக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்து நான் தான் வர சொன்னேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, வந்து நிக்க மாட்டேங்கிறாரு. நீ என்னடா இப்படி வந்து நின்று மாட்டிக்கிட்டியடா அப்படின்ற என்னத்த சொல்ல இவங்களோட. ஆனா இந்த கட்சிக்குள்ள சேர்ந்தா செம்மையா இருக்கலாம் போல. ஆனா நமக்குலாம் சீட் இருக்கும் ப்ரோ, இப்ப நீங்க வந்து நல்லா ஜாலியா கத்தி திட்டி கூட பேசுங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் 5 சம்பத் நாரக்கிளி கழிச்சாரு, என்ன விட அதிகமா வந்துச்சாரு தற்குறி அப்படின்னு டைரக்டா விஜய் சொன்னார், தற்குறின்னாரு. ஆனா இப்ப பாருங்களா கூட சேர்த்துக்கிட்டாரு. அப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, சேர்த்துப்பாங்க பட. ஆனா நான் நீங்க மனுஷன் சீட்டுவானா, நீ கூப்பிட்டு கொடுத்தாலும் வேணாம்டா. அப்பா எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஜென்சி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்ட். அப்பாடா அது கொஞ்சம் கொஞ்சமா தலைமை யோசிக்கிறாங்க. ஆமா நான்ல அங்க இருக்கணும், ஆமா நான்ல அங்க இருக்கணும், யார் யாரும் இருக்காங்க. இதைத்தானே நீ என்கிட்ட சொன்ன, நீ சொல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, அரசியல்னா இப்படிதான் இருக்கும் போல இருக்குன்னு கூட நான் நினைச்சிருவேன். ஜென்சி சொல்றேன், அவன் முதல் மீட்டிங்ல சொன்னாரு புஷி, போஸ்ட் ஓட்டினவனுக்கு தான் அதிகாரம், அவங்களதான் எல்லாம் கொடுப்பேன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தவன பூராத்தையும் சதைச்சிட்டாங்க. ஐயா இதுலதான் ஒரு மேட்ரு ஞாபகம் வருது. போஸ்ட் ஓட்டினவனுக்கு தான் பதவி அப்படின்னு சொன்னது முன்னாடி. இவங்க எப்ப பைலாவை மாத்தினாங்கன்னே தெரியல. பைலா மாத்தினது கீழே சர்க்குலேட்டே ஆகல. புசி ஒரு மேடையில் என்ன சொல்றாருன்னா, மாற்று கட்சியில் வந்தவர்களுக்கும் கௌரவிக்க வேண்டும் என்று தலைவர் சொன்னதாக பைலாவில் திருத்தி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு இடத்துல பேசினார். அது ஒரு 3-4 மாசம் முன்னாடி பேசினது, கரூருக்கெல்லாம் முன்னாடி. எப்போ மாநாட்டில் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பிட்டை தமிழ்நாட்டில் இருக்க ஒரு யூடியூப், பிரபலமான யூடியூப், மவுண்ட் ரோட்ல இருக்கு, ஜியில் ஆரம்பிக்கும் சேனல் நேம். அந்த ஷார்ட்ஸை கரெக்டாக அன்னைக்கு போடுறான். என்னைக்கு போடுறான்னா செங்கோட்டையன் சேர் அன்னைக்கு போடுறான். அந்த பிட்டை மட்டும் போடுறான். ஏன் போடணும்?
கரெக்டாக அந்த பிட்டை போடுறான் அன்னைக்கு மட்டும், வேற எதுவுமே இல்லைன்னா அப்போ பார்த்துட்டு ஓகே. இந்த பைலா மேட்டரே நமக்கு தெரியாது, எப்போ பைலா மாற்றினாங்கன்னே தெரியாது. மாற்றுல இருந்தா கலர் கலராக காரில் வந்தால் கூட நான் தரமாட்டேன்டா, 10 காரில் 8 கார் நம்மளுதுடான்னா அப்படிலாம் பேசியிருந்தாங்க. பார்த்தா மாறி இருக்கு இப்போ. நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பாண்டிச்சேரியில் தொடங்கி தமிழ்நாடு பனையூரில் வந்து மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய அப்டேட்டுகளையும் சேர்த்தது போல பேசுவோம். நேரம் ஒதுக்கி பேரலையோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன் கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.